சிவபெருமானுக்கு மட்டும் ஏன் அன்னாபிஷேகம் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சிவனை போலவே பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது. அதன் காரணமா பிரம்மா நானும் சிவனை போல ரொம்பவே ஈக்குவலான ஒரு தெய்வம் தான், அவரை மாதிரியே எனக்கும் நிறைய பவர் இருக்கு அப்படின்னு ஒரு கர்வத்தோட இருந்தாரு. அவரோட கர்வத்தை அழிக்க சிவன் முடிவு பண்ணாரு. அந்த கர்வத்துக்கு காரணமா இருந்த அந்த 5வது தலையை அவர் வெட்டி வீழ்த்தினாரு. ஆனா அந்த 5வது தலை சிவனோட கைகளை விட்டு நீங்கவே இல்லை. அதுக்கு பதிலா அவரோட கைகளை கவி பிடிச்சுக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த தலை ஒரு பாத்திரமா, அதாவது ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு கபாலமா மாறி சிவனோட கையோடவே இருந்தது. அந்த கபாலம் எப்ப அவர் சிவனோட கையை விட்டு கீழே விழும் அப்படின்னா, பிச்சை எடுத்து அதுல அன்னம் நிறையும் போது, அந்த கபாலம் முழுக்க, பிச்சை பாத்திரம் முழுக்க எப்ப சாதத்தால நிரப்பப்படுதோ அப்பதான் அவரோட கைகள்ல இருந்து அந்த பாத்திரம் கீழே விழும் அப்படிங்கிறது அவருக்கான சாபமா மாறிச்சு. இதன் காரணமா அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமும் ஏற்பட்டது. இந்த சாபத்துல இருந்து நீங்கிறதுக்காக சிவபெருமான் அன்னபூரணியை தேடி காசிக்கு போனாரு. அன்னபூரணியும் மனது முழுக்க அன்போட அந்த கபாலம் நிறைய நிறைய அன்னத்தை வாரி வழங்கினாங்க. அவங்களோட அன்பாலையும் அந்த கபாலம் நிறைஞ்சதாலையும் அந்த பிச்சை பாத்திரம் கீழே விழுந்து சிவனோட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிச்சு. இது நடந்த நாள் ஐப்பசி மாசத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு. இதன் காரணமா தான் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாச பௌர்ணமி அன்னைக்கு சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்குது.